வீடியோ இல்ல. இது ஒரு லைஃப் லெசன். நெறைய பேர் ஆடு வளர்ப்புன்னு சொன்னாலே முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நாங்க ஆடு வாங்குறதே இல்ல. வீட்ல போடும் குட்டிய வைத்து கிடாவ வளர்த்து லாபம் பார்க்குறோம். இந்த லாஜிக்க நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா, உங்க வீட்ல பணமழை கண்டிப்பா கொட்டும். இந்த வீடியோல நம்ம வீட்ல இருக்க ஆட வச்சு எப்படி பிசினஸ் பண்ண போறோம்னு டீட்டெயிலா சொல்லப் போறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இது போல தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன். ஒ ஏன் வீட்ல வளர்க்குற குட்டிகள் வந்து ஜெயிக்குது, அதிகமா லாபம் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நெறைய பேர் சந்தையில போய் 4000க்கு குட்டி வாங்குவாங்க. ஆனா, நம்ம வீட்ல போடுற ஆடு தான் உண்மையான ரியலான தங்கமே. அது எதுக்காகன்னு சொல்றோம்னா, அதுக்கு 3 முக்கியமான விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாவே இருக்கும். பாண்டிங் நம்ம கூட வளர்ற ஒரு பாண்டிங் இருக்கும். அப்புறம் குரோத் பார்த்தீங்கன்னா, அதிகமாவே இருக்கும். நீங்க வெளியில வாங்குறதோட. ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் இம்யூனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிளைமேட்டு, நம்ம ஊரோட தண்ணி எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பழக்கமா இருக்கும். ஆடுகளுக்கும் பழக்கமா இருக்கும். அதனால அது போதிய நேச்சுரலா இம்யூனிட்டி அதுக்கு அதிகமாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாண்டிங். குட்டி நம்ம தொட்டு வளர்க்கறதால அதுக்கு பயம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆடுகள் தான் சீக்கிரமா வெயிட் கெயின் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருக்க ஆடுகள் வெயிட் கெயின் கண்டிப்பா ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரோத். 3 மாசத்துல நல்லா கிடாயாகும். கிடையானது தான் நல்லா ஆடுகளுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னா, இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வரோம். இப்போ தான் நம்ம வீடியோவோட ஹைலைட்டுக்கே வரோம். நல்ல தண்ணி கலந்து கொடுப்பதால நிச்சயமா கண்டிப்பா வெயிட் கெயின் அதிகமாகும். ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி வைக்கக்கூடாது. வெறும் தண்ணீல கல்லுப்பு கலந்து வைங்க. அப்படி கல்லுப்பு கலந்து வைக்கிறதால, அந்த தண்ணிய ஆடு குடிக்கும்போது அதுகளுக்கு நல்லா பசி எடுக்கும். இது வந்து ஒரு சயின்ஸ்ன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆடு எவ்வளோக்கு எவ்வளோ தின்னுதோ, அதுக்கு ஈக்குவலா தண்ணி குடிக்கணும். இதுதான் ஆட பல்கியாவும், நல்லா வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல ஆடுகளுக்கு நாங்க வெளியில போய் காஸ்ட்லி பீலட்ஸ்லாம் வாங்குறது கிடையாது. அதாவது வெளியில போயிட்டு ரொம்ப காசு குடுத்து அதிகமாவும் வாங்குறது கிடையாது. வீட்ல அரிசி இருக்கும்ல, அரிசி தவிடு, மக்காச்சோளம் இதனெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நாங்க வெளிய வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு மட்டும் வாங்கிட்டு வருவோம். இத வந்து நம்ம கஞ்சி மாதிரி குடுப்போம். அதாவது கஞ்சி தண்ணி சுட வச்சு, அரிசிய உடைச்சு வச்சிருப்போம். அரிசிய தவிட வந்து சேர்த்துருவோம். இதெல்லாம் உடைச்சு வச்சும் குடுக்கலாம். இது குடுத்தாலும் நல்லா வெயிட் கெயின் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனம் இருக்குல்ல, பசுந்தீவனத்துக்கு நாங்க வேப்பிலை தான் மேஜரா யூஸ் பண்ணுவோம். வேப்பிலை மேஜரா யூஸ் பண்றதால, அதோட மசில்ஸ் எல்லாமே நல்லாருக்கும். நீங்க நீங்க வீடியோல பார்க்குற குட்டிகள் எல்லாமே ஆ நாங்க அதுதான் கலந்து வைப்போம். இதேபோல இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன்ல, கடலை புண்ணாக்கு. அந்த ட்ரம்ல கடலை புண்ணாக்கு அடைச்சு வச்சிருப்போம். கடலை புண்ணாக்கு வந்து 1 புடி அளவுக்கோ, இல்ல 2 புடி அளவுக்கோ கலந்து குடுக்குறோம் பாருங்களேன். இப்ப ஆடுகள்லாம் எப்படி நீங்க நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். இது போல குடுக்குறதால ஆடுகளுக்கு வந்து உலர் தீவனம் கிடா குட்டிகளுக்கு மட்டும் குடுக்கணும். ஆ பெண் குட்டிகளுக்கு அதிகமா குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, சினையாகாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க. கொழுப்பு அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கு கிடா குட்டிகளுக்கு இது போல இப்ப நம்ம அப்பப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு குடுத்தோம்னா, அது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இது போல நம்ம சாப்பிடுறதால ஆடுகளுக்கு வெயிட் கெயின் அதிகமாகும். வெயிட் கெயின் அதிகமாகறதால ஆடுகள் ஈஸியாவே எடைய ஒரு கிடா குட்டியோட மதிப்பு என்னன்னா, எடைய வச்சு தானே. நல்லா செழிப்பா வளர்ற கிடா குட்டிக்கு தான் மதிப்பு அதிகம். தாய்ப்பால் இதுங்க முக்கியமா என்னன்னா, ஆடு வந்து சினையாகி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அடுத்த சினை காலத்துக்கான நேரமா இருக்கணும். ஏன்னா, அதுவரைக்கும் தாய்ப்பால் நல்லா குடுக்கணும். அப்படி உங்க வீட்ல வந்து தாய்ப்பால் குடுக்காத ஆடு இருந்துச்சுன்னா, மறக்காம கண்டிப்பா வித்துருங்க. சேல்ஸ் பண்ணிடுங்க. சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். இத தான் நாங்க ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது போல நம்ம வேப்பிலை வேப்பந்தழைக்கு குடுக்கறதாலயும், நேச்சுரலா நெறையா வீட்லயே ஹோம் ரெமெடி வச்சிருக்கிறதாலயும், ஆ மெடிக்கல் செலவு வந்து 0வா வந்து எங்களுக்கு இது செலவாகுது. ஏதாவது 1, 2 நோய் வந்தாலும் வீட்ல ரெமெடிஸ் வச்சிருப்போம். அத நான் பல வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. வாரத்துல 1 நாளாவது இஞ்சி, பூண்டு, மிளகு கசாயம் கண்டிப்பா குடுக்கணும். ஆடுகளுக்கு. அதுவும் மழை காலத்துல இது ஒரு நேச்சுரல் மெடிசினாவே இருக்கும். தரைமுறையில என்னென்ன பண்ணுவோம்னா, நம்ம தரைமுறை தான் வளர்க்குறோம். தரைமுறையில டெய்லியும் கிளீன் பண்ணி, சுண்ணாம்பு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க. இந்த ரோட்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு போடுவாங்கல்ல பக்கெட்ல வச்சு, யாராவது வராங்கன்னா, அந்த மாரி சுண்ணாம்பு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆடுகளுக்கு கொழும்பு வந்து அழுகாமல் இருக்கும்.
கொழும்பு வந்து அழுகிருச்சுன்னா, கால் வந்து நடக்க முடியாது. அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆடுகள் எல்லாமே எல்லாத்துக்குமே தாக்கிடும். எல்லாத்துக்குமே பரவுறதுக்கான அது ஒரு நோயா இருக்கும். அதனால நடைமுறையில எவ்வளோக்கு எவ்வளோ கிளீனா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்புறம் எங்க வீட்ல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அம்மா ஆடுகள அ நல்லா கொட் இதுவா பொத்தி பொத்தி பார்த்துப்பாங்க. அந்த அன்பு இருக்கிறதால தான் ஆடுகள் வந்து நமக்கு லாபம் அதிகமா தருதுன்றது எங்களோட ஒரு கால்குலேஷனா இருக்கு. இதுபோல நீங்க ஆடுகள் வளர்க்கிறது